இன்றைய தினம் டிசம்பர் 25 வெண்மணி தியாகிகளுக்கும் உயர வணக்கம். நாம் என்றும் மறக்க முடியாத சுனாமி என்ற அந்த பேரலை பல லட்சம் மக்களை காவு கொண்டதும் இதே நாள். அதைக்கு நாம் யாரும் மறக்க முடியாது. ஆக இந்த இரண்டு சோகமான சம்பவங்களுக்கு மத்தியில் நாம் மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய பாடத்தை படிக்க வேண்டிய நேரம். ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பின்பற்றக்கூடிய அண்ணன் உள்ளிட்ட பெஞ்சமின் உள்ளிட்ட மேக்ஸ்வெல் ஃபவுண்டேஷன், அதில் இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஜீசஸை பற்றி சிந்திக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அதற்கு இன்றைய நாள் மட்டுமல்ல, இயல்பாகவே நான் புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் உடையவன் சிறு வயதில் இருந்து. அந்த அடிப்படையில் நான் பைபிளை 2 ஏற்பாட்டை முழுவதுமாக படித்திருக்கிறேன். எம்ஏ ஆங்கிலம் படித்திருந்தாலே பெரும்பாலும் படித்திருப்பார்கள். நான் சிறு வயதில் ஒளி நிலையம் தஞ்சாவூரில் இருக்கும் 15 பைசா போஸ்ட் கார்டில் எழுதி போட்ட நிறைய புத்தகங்கள் வரும். அதை ஒரு வரலாறாக, அது ஒரு கதையாக நிறைய படித்திருக்கிறேன். ஒவ்வொரு கதையும் மனதை தொடக்கூடிய கதையாக இருக்கும். அது ஒரு ஈடுபாடு. ஜீசஸ் ஒரு 29 வயது வரைக்கும் ஒரு கார்பெண்டராகவே வாழ்ந்தவர். பிறகு பொதுமக்களோடு, ஒரு ஏழை மக்களோடு, ஏழைகளுக்காக ஒரு பாடுபட்டார். ஒரு 3 வருடம்தான், 33 வயதில் அவர் கொல்லப்படுகிறார். திருச்சபைகள் ஒரு வணங்க வேண்டிய ஒரு புனிதமான ஒரு இடமாக இருக்கிற போது, அது வியாபாரியின் கையில் இருந்தபோது அந்த வியாபாரிகளை அப்புறப்படுத்தினார், சாட்டை எடுத்து விரட்டினார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்றே நான் சொல்லுவேன். அவரே சொல்லுகிறார், வாழ்க்கையில் துன்பங்கள் வரும், நம்பிக்கை இழக்கக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு கடல், புயல் இல்லாமலா கடல் இருக்கும்? வாழ்க்கை என்பது போராட்டம், புண்கள் இல்லாத போராட்டமா? எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட வேண்டாம் என்று சொன்ன ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஜீசஸ் தான். நான் பைபிள் வரக்கூடிய யோபுவினுடைய கதையை முழுவதுமாக படித்திருக்கிறேன். அந்த யோபு என்னுடைய கதை ஒரு கண்ணீரான கதை, கண்ணீர் சுமந்த கதை. யோபுவை பற்றி படித்தாலே கண்களில் கண்ணீர் வரும். எல்லா விதமான வசதிகளோடு வாழ்ந்தவன் தான் யோபு. 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 500 எருதுகள், 300 கழுதைகள், 300 ஒட்டகங்கள், 500 கழுதைகள், 500 எருதுகள். குறிப்பிட்ட குரலுக்கு ஒரு ராஜாவை போல ஓடி வந்து அவருக்கு உதவி செய்ய 1000 ஏவலாட்கள். வசதியான வாழ்க்கையை வாழ்ந்த அந்த யோபு கடவுளை நேசித்தார். இத்தனை வசதி இருந்தாலும் கடவுளை அவர் நேசித்தார். அவரை கடவுள் சோதிப்பார். இது இந்து மதத்தில் கூட எல்லா இடங்களிலும் கடவுள் உண்மையான பக்தனை சோதிப்பார்கள். ஒருவன் ஓடி வருகிறான், நம்ம எருதுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், மாடுகளெல்லாம் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்று இன்னொருவன் வருகிறான், ஆடுகளெல்லாம் எரிந்து போனது என்று. இன்னொருத்தன் ஓடி வருகிறான், ஒட்டகமெல்லாம் போயிருச்சு. துன்பத்திற்கு மேல் துன்பம். இந்த நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போன்ற இன்னொரு செய்தி வருகிறது. உன்னுடைய குமாரர்கள் எல்லாம் உணவருந்து விட்டு
திராட்சை ரசங்களை சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியாக உட்கார்ந்து கலந்து பேசி கொண்டிருந்த போது எங்கிருந்த வந்த ஒரு சூறை காற்று அடித்தது. அந்த சூறை காற்றில் ஒன்று குமரர்களெல்லாம் மாண்டு போனார்கள். ஆனாலும் அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம் அவனை விட்டு போகவில்லை. மீண்டும் யார் சகிக்க முடியாத ஒரு நோய் அவனை வருகிறது. அவன் அப்பொழுதும் அவன் பிறருக்காகவே நேசித்தான். அந்த யோபு அவன் சொல்கிறார், நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். கொடுத்தான், எடுத்துக்கொண்டான், எனக்கொன்றும் வருத்தமில்லை. ஆனாலும் இந்த சூழலிலும் அவன் தனக்காக நேசிக்கவில்லை, பிறருக்காக நேசித்தான். அவன்தான் யோபு என்ற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். மீண்டும் அவனுக்கு எல்லாமே ஆடுகள், மாடுகள், கழுதைகள் 2 மடங்காக கடவுள் அவனுக்கு கொடுத்தார். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் உயிர் பிழைத்தார்கள். ஸோ நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கையை தந்த நல்ல மனிதன்தான் ஜீசஸ் கிரைஸ்ட். அதே நேரத்தில் மோசஸ் இஸ்ரவேலில் இருந்து அத்தனை அடிமைகள் அழைத்து வந்தார்கள். தாகமாக இருக்கிறது, செங்கடல் முள் நிற்கிறான், அவன் தான் வழிநடத்தி வருகிறான். நீங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் ஜீசஸை பார்க்க முடியும். இது உண்மை. ஜீசஸை உணர்ந்தவர்கள் சாலமனை போன்ற ஒரு மன்னனை பார்க்க முடியாது. அந்த மோசஸ் அடிமையாக இருந்தவர்களை மீட்டு கொண்டு நல் வாழ்க்கை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று அழைத்து கொண்டு வந்தார். செங்கடல் குறுக்கே நிற்கிறது. கூட வந்தவர்கள், ஐயோ நாங்கள் அங்கேயே அடிமையாக இருந்து இறந்தாவது போயிருப்போமே, குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே, பின்னால் எதிரி படைகள் வருகிறது அப்படின்னு மோசஸை திட்டுறாங்க. அடிமையாக இருந்தே நாங்கள் மாண்டு போயிருப்போமே. ஜெபித்தான், ஏழைகளுக்காக ஜெபித்தான் மோசஸ். அந்த கடல் பிளக்கிறது, வழி கிடைக்கிறது. ஸோ நம்பிக்கை இருந்தால் நாம் நினைத்தது நடக்கும். அந்த நம்பிக்கையை தந்தவர் ஜீசஸ். மனித வாழ்க்கை என்பது கல்லும் முள்ளும் கடந்து போன பாதை தான். அந்த பாதைகளை நாம் கடந்துதான் போக வேண்டும். மகாத்மா காந்தி இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிற போது ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற இந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டதே ஜீசஸ் கிரைஸ்ட். அங்கிருந்தான் எடுத்துக்கொண்டார். ஏழைகளோடு ஏழையாய் வாழ்ந்தவர், 12 சீடர்களோடு வாழ்ந்தவர். ஜூடாஸ் ஒரு புதன்கிழமை தான் துரோகியாக மாறி காட்டி கொடுக்கிறான். வெறும் 30 வெள்ளி காசு. அதில் ஒரு கொடுமை. இவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்று ஜீசஸுக்கு தெரியும். அந்த இரவு தன்னுடைய கண்ணீரால் அவனுடைய பாதங்களை கழுவுகிறார். ஜீசஸ் பாதங்களை கழுவுகிறார். அன்றைக்கு அடிமை காட்டி கொடுத்தால் 30 வெள்ளி காசு. அந்த 30 வெள்ளி காசு அவன் பெற்றுக்கொண்டு காட்டி கொடுக்கிறான். அவனுடைய கால்களை கழுவுகிறார். அப்பொழுது கூட யூதாஸ் காரியாத்து மனமாறவில்லை. ஒரு மிகப்பெரிய மனிதனை, ஒரு சமூகத்திற்காண்ட ஒரு சமூக போராளியை காட்டித்தான் அவன் கொடுத்தானே தவிர அந்த 30 வெள்ளி காசு அந்த மனிதனை விட ஒரு பெரிய பொருளாக அன்று அவனுக்கு தெரிந்தது. அதனால தான் இன்றைக்கு காலங்காலத்துக்கு அவரை நாம் கொண்டாடுகிறோம். அன்றைய காலகட்டத்தில் கிராஸ், சிலுவை என்பது ஒரு கில்லிங் மிஷினாக இருந்தது. ஆஃப்டர் crucifixion ஆஃப் ஜீசஸ் எல்லோரும் அந்த கருவியை இன்றைக்கு நம் நெஞ்சத்தில் வைத்து சிலுவையாக வழிபடுகிறோம். எல்லோரும் படிக்க படிக்க பைபிள் என்பது ஒரு தேன் கூடு. அந்த தேனை நம்ம தேனை பருக வேண்டும். எத்தனை விஷயங்கள் ஜீசஸ் நமக்கு பாடம் நடத்துகிறார். அவருடைய சங்கீதத்தை படித்து பார்க்க வேண்டும், கொரிந்தியரை படித்து பார்க்க வேண்டும், பிராவெர்பை படித்து பார்க்க வேண்டும், அவருடைய மலை பிரசங்கத்தை, மலை பிரசங்கத்தை கேட்டு ரசிக்க வேண்டும். அனுபவிச்சு பேசக்கூடிய வார்த்தைகள். ஒரு விலை மாதவை கொண்டு வந்து ஒரு இடத்தில் பாட்டுகிறார்கள். எல்லோரும் கூடி நிற்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும்? விலை மாது இளைஞர்களை கெடுக்கிறார், கல்லெடுத்து கொள்ள வேண்டும். ஜீசஸ் போய் தரையில் தான் எழுதுகிறார். அன்ற பேப்பர் இல்லாத காலம், பேனா இல்லாத காலம், தரையில் எழுதுகிறார்.
இவளை போன்று எந்த தவறும் செய்யாதவன் முதல் கல் எறியட்டும். அமைதி. யாருமே கிட்ட போகல. பெண்களுக்காக முதலாக குரல் கொடுத்தவன் ஜீசஸ். நம்மளுடைய காலகட்டத்தில் வில்லியம் பெண்டிக். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்ன மிகப்பெரிய வசனம் பைபிள் தான் கொடுத்தது. லவ் தை நெய்பர், பிறரை நேசி, ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறுகன்னத்தை காட்டு, ஜீசஸ். ஆகையால் ஜீசஸை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு மனிதர். விவேகானந்தர் சொல்லுகிறார், நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் என் இதயத்தின் இரத்தத்தை அவருடைய பாதங்களை நான் கழுவுவேன் என்று விவேகானந்தர் சொல்கிறார். பாரதி ஒரே ஒரு மனிதன் பிறந்தான், அவனையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். இன்றைக்கு வேலூர் சிஎம்சி ஒரே ஒரு பெண், 13 வயசு பெண் ஹைடாஸ் ஒரு மரணத்தை பார்க்கிறாள், பிரசவ மரணத்தை. அதன் பிறகுதான் போய் நர்ஸாக படிச்சுட்டு வந்து மீண்டும் ஒரு 3 பெட்டோட தொடங்கப்பட்டது தான் இன்றைக்கு சிஎம்சி மருத்துவக் கல்லூரி. பெர்னார்ட் ஷா அற்புதமாக ஒன்று சொன்னார். உலகத்தில் எல்லா மனிதர்களும் 40 வயதில் இறந்து போகிறார்கள், புதைக்கத்தான் 60 வயது ஆகிறது என்று பெர்னார்ட் ஷா சொன்னார். இன்று இயேசுவினுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் 33 வயசில் அவர் இறந்து போனார். ஆனால் இன்று வரையும் இல்லை, இந்த உலகம் உள்ள வரைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவர்தான் மனிதர். அவருடைய போதனைகளை, அவருடைய வழிமுறைகளை நாம் எல்லோருமே படிக்கலாம். நல்ல விஷயத்தை எந்த மதமாக இருந்தாலும், மதத்திற்கு அப்பாற்பட்டு எந்த விதமான கருத்தாக இருந்தாலும் சரி, பகவத்கீதையாக இருந்தாலும் குரானாக இருந்தாலும் நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையால் நம்முடைய உறவுகள் அனைவரும் இந்த நேரத்தில் ஜீசஸை நினைத்து பார்த்து அவருடைய கருத்துக்களை நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அது அற்புதமான ஒரு வழிகாட்டி நூல். ஒரு மிகப்பெரிய வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுடைய இந்த பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் நாம் எல்லோரும் சகோதரத்துவமாக வாழ வேண்டும். அன்பு, ஒருவர் மேலே ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தி நாம் ஒரு அன்போடு பரிமாறிக்கொண்டு ஜீசஸ் எப்படி இந்த சமுதாயத்தை மாற்ற முயற்சி செய்தாரோ, நாம் எல்லோரும், நம் உறவுகள் அனைவரும் இந்த நேரத்தில் அதை நினைத்து பார்த்து ஒரு ஜீசஸாக வாழ முடியாவிட்டாலும் ஜீசஸினுடைய அந்த கோட்பாடுகளை நாம் எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கு நாம் அண்ணனோடு பழகி இருக்கிறோம், பேசியிருக்கிறோம் என்பதல்ல. எனக்கு உண்மையாகவே பைபிளை நான் படித்திருக்கிறேன், குரானை நிறையாவே படித்திருக்கிறேன். தமிழ் இலக்கியம், ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை என்னை புரிந்தவர்களுக்கு தெரியும். நான் அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடு, எந்த அளவுக்கு நான் அதில் கடந்திருக்கிறேன் என்று என்னோட படித்த மாணவர்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஜீசஸுடைய இந்த பிறந்த நாளில் அனைத்து உறவுகளுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து ஏதோ சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என் மனம் தோன்றியது. அதற்காக உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். எல்லோரும் கிறிஸ்துவை கொண்டாடுவோம், எல்லோரும் அன்பாய் இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.